பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டே இருக்க. லூசா மாமா நீ? எங்க அம்மாவுக்கு என்ன வெளிய கொண்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அவங்க வேலை தான் ரொம்ப முக்கியமா போச்சு. இதோ பாரு, அதெல்லாம் பேசாத. நீ எப்ப வர? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஷாலு, சாப்பிட்டியா? ஏய், உன்னை தாண்டி. இல்லம்மா, நாஷ்டா ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. சாப்பிடலையா? ஏண்டி சாப்பிட மாட்டேங்கிற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீ தான் என்ன சீட் பண்ணிட்டல்ல. சரி, சாரி. சொல்லு, யார்கிட்ட பேசுற? நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அர்ஜுனா, குடு. She wants to talk to you. அவர் உன்கிட்டலாம் பேச மாட்டாரா? பேச மாட்டானா? குடு. I'm not giving the phone. He's pulling it from me. ஹலோ ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டாரா? ஏய், வால்பேப்பர் எப்படி மாத்துன? நேத்து வரைக்கும் என் கூட இருந்த போட்டோ தானே இருந்தது. நேத்துல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால தான் மாத்திட்டேன். பிடிக்கலையா? ಸರಿ ವಾ. Don't touch. ಏ ವಾಡಿ. ಬಿಡಿ ಅಣ್ಣ. ಇವತ್ತು 2 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಮನೆಗೆ ಬಂದು ಬಿಡ್ತಾಳೆ. ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಯ್ತು. பாப்பா, நான் அப்பா பேசுறேன்டா. நல்லா இருக்கீங்களா? தங்கமே, நீங்க அப்பா அம்மாலாம் இருக்கக்கூடாது. அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது. தலை நிமிர்ந்து கெத்தா நடக்கணும். யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்து தான் பேசணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது. அம்மா அழுது பார்த்ததே இல்ல. நீங்களும் அப்படியே தான் இருக்கணும். அப்பா கூட இல்லைன்னு நீங்க என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எத்தனை ஆயிரம் மைல் தூரத்துல அப்பா இருந்தாலும் ஒரு சின்ன லீவ் கிடைச்சா கூட உடனே ஓடி வந்துடுவேன். ஏய், பாய் சொல்லிட்டு போடி. சொல்லுங்க அன்பரசன். மேம், இமிடியேட்டா என்டிடிவி ஹிந்து லைவ் பாருங்க. நான் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன் அன்பரசன். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். இல்ல மேம், வெரி அர்ஜென்ட், உடனே பாருங்க. ஓகே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கடத்தப்பட்டு இதே பேட்டர்ன்ல ஒரு 3 பேர் கொல்லப்பட்டாங்க. எந்த கேஸ பத்தி பேசுறீங்க நீங்க? சிபிஐ ஹேண்டில் பண்ண ருத்ராவோட கேஸ். ருத்ரா? You mean the serial killer Rudra? Yes, the most sensational serial killer, Rudra. ருத்ரா கொலை பண்ற மெத்தட வச்சு அவன் ஒரு டாக்டரா தான் இருக்க முடியும்னு சிபிஐ கன்ஃபார்ம் பண்ணாங்க. கொலை செய்யப்பட்டவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் வினித் தான் ருத்ரான்னு அவனை என்கவுண்டர் பண்ணி கேஸ முடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? Yes, about 5 years ago. I remember. பாவம், டாக்டர் வினித் ஒரு பலியாடு. பரபரப்பான கேஸுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு அஞ்சலி நடத்தின ஒரு கவர் அப் ஆபரேஷன் அது. She cooked it up completely. What? நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒரு உயிருள்ள ஆதாரம் இருக்கு. நிஜமான ருத்ரா இன்னும் சாகல. Yes, I am Rudra and I'm back. நடந்த 2 கொலையும் நான் தான் செஞ்சேன். And it will continue. What? யாரா நீ? நீயா ஒரு அனானமஸ் கால் பண்ணி நீதான் ருத்ரான்னு சொல்ற? என்ன பயமுறுத்துறியா? Urgent trace call immediate. என்ன தண்டனை தெரியுமா? Fake threat. பப்ளிக்க வேணா நீங்க ஏமாத்தலாம். ஆனா உங்களுக்கும் சிபிஐக்கும் தெரியும் நான் ருத்ராவா இல்லையான்னு. 5 வருஷத்துக்கு முன்னால நடந்த கொலைகளுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கான்னு அவங்களே கேளுங்க. இப்பெல்லாம் அஞ்சலி அவ்வளவு ஷார்ப் இல்ல. சோ கேமை இன்னும் ஈஸி ஆக்கிடலாம். என்னோட அடுத்த டார்கெட்டை கடத்துறதுக்கு முன்னாடி சொல்லிட்டே சார். ஏன் அவ்வளவு? இப்பவே சொல்றேன். லைவ் சண்டே, அதாவது இன்னும் 6 நாள் என்னோட அடுத்த டார்கெட்டை கடத்துறேன். முடிஞ்சா என்ன ஸ்டாப் பண்ண அஞ்சலி. குட் லக். And behind the killings has created a panic situation in Bangalore. He is right. மீடியாவுக்கும் பப்ளிக்குக்கும் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும்.
5 வருஷத்துக்கு முன்னாடி பிரதாப், ராம், ஜெயந்த் 3 பெரிய ஹை ப்ரொஃபைல் பசங்களை தான் ருத்ரா கடத்தினான். 2 கோடி ransom கேட்டான், பேரண்ட்ஸும் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் அவங்கள கொன்னு பாடியை தான் ஒப்படைச்சான். இப்போ நடந்த கொலைகளுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ருத்ரா கொலைகளுக்கும் பல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதே ஹை ப்ரொஃபைல் பசங்க, அதே 2 கோடி, and the modus operandi is the same. That is, ரத்தம் உறையாம இருக்க ஆன்டி கோஆகுலன்ட் இன்ஜெக்ஷன் போட்டு ஜுகுலார் வெயின்ஸை கட் பண்ணிட்டு blood loss ஆக விட்டுக்கோர். So my point is, அவன் ஏன் உண்மையான ருத்ராவா இருக்கக்கூடாது? அவன் சொன்ன மாதிரி அஞ்சலி ஐபிஎஸ் அப்போ ஒரு நியூ ரெக்ரூட். மேபி ஒரு சென்சிட்டிவான கேஸோட பிரஷர் தாங்க முடியாம கவர் அப் பண்ணிருக்கோம். நோ மிஸ்டர் கவுடா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஷி வாஸ் a new recruit. பட் ருத்ரா கேஸ் அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அதுக்கு அவங்க சப்மிட் பண்ண எவிடன்சஸ், டாக்குமெண்ட்ஸ் வேர் ஆல் பெர்ஃபெக்ட். So please, she is a very special officer and an asset to the department. அப்போ ருத்ராவை உயிரோட அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்ல? எதுக்கு அந்த என்கவுண்டர்? நாராயண் சார், அந்த ஆபரேஷன் நடத்துனது ஒரு 5 மெம்பர் டீம். அதுல நானும் இருந்தேன். அவனை உயிரோட பிடிக்கணுங்கிறது தான் எங்களோட பிளான். 148 பேரை இன்ட்ரோகேட் பண்ணதுல 3 பேர் பிரைம் சஸ்பெக்ட்ஸ். அதுல ஒருத்தன் தான் இந்த ருத்ராங்கிற வினீத். இது ஒரு 2 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ். நடுவுல இருக்கிற பங்களால தான் வினீத் இருக்கணும். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு மொத்தம் 4 கேட் இருக்கு. எல்லா சைடுல இருந்து சரவுண்ட் பண்ணுங்க. அண்ட் அட் எனி காஸ்ட் எனக்கு அவன் உயிரோட வேணும். நாங்க அன்னைக்கு நைட் அங்க போனப்போ அவன் குடிச்சிருந்தான். கண்ட்ரோல் இல்லாம பிளைண்ட் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். Drop the gun. I said drop your weapon. Are you okay? Okay, ma'am. வேற யாரா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அந்த ரூம்ல ransom மணி 6 கோடியும் மர்டர் வெப்பன்ஸ் அண்ட் அவனோட டைரியை ரெக்கவர் பண்ணோம். டாக்டர் வினித் ருத்ரான்ற பேர்ல தான் ஃப்ரெண்ட்ஸியை ransom-கா கடத்தி கொண்டான்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த எவிடன்சஸோட அவன் யூஸ் பண்ண .32 வெப்லி ஸ்காட் ரிவால்வரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் தட் வாஸ் த எண்ட் ஆஃப் ருத்ரா. So Anjali, what do you think? இப்போ இது பண்றது யாரா இருக்கும்? சார், நம்ம ஊர்ல இல்லைனாலும் மற்ற கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருந்திருக்கு. ஜாக் த ரிப்பர்னு ஒரு சீரியல் கில்லர். அவன் பேர்ல ஒரு மியூசியமே இருக்கு. அவனுக்கு அப்புறம் அதே மாதிரி கொலைகள் பண்ணி நான் தான் ஜாக் த ரிப்பர்னு சொல்லி எத்தனையோ காப்பி கேட் கில்லர்ஸ் வந்தாங்க. திஸ் லுக்ஸ் மோர் லைக் இட். ருத்ராங்கிற பேர்ல பண்ண கொலைகளோட பேட்டர்னை காப்பி பண்ணி எவனோ ஒருத்தன் தனியாவோ இல்ல ஒரு டீமோடவோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மேம், பட் he looks even more smart. கேமராஸ் ஜாம் பண்றது, டெக்னாலஜி யூஸ் பண்ணி அன்ட்ரேசபிள் கால்ஸ் பண்றதுன்னு. மேபி ஒரு டெக்கியா இருக்கலாம். கவுடா சார், இன்டர்நெட்ல உட்காந்து ரிசர்ச் பண்ணா half an hourல இதெல்லாம் நீங்களே பண்ணலாம். இதுக்கு டெக்கியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார், he thinks he's smart, but he's not. அவன் கூடிய சீக்கிரம் என்கிட்ட மாட்டுவான். என்ன பண்ணிக்கிட்டே? பாஸ், சாரி பாஸ், சாரி தெரியாம. என்னடா தெரியாம? வேலை போட்டுனா என்ன ஆயிருக்கும்? அவனே பாக்கணும்னு ஆசைப்படுறான். இந்தா இத நச்சின்னு நடுமண்டலே போடு. டேய் டேய் சிக் டேய் குர்ரா. சாரி பாஸ், குட். இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இந்த பாட்டில்ஸ்லாம் தூக்கி உள்ள போடுங்கடா. ஏய் தல்றா. ஏய் டேய் அர்ஜுன், உனக்கும் கிருத்திக்கும் பிரேக்கப் ஆமே. அப்படியா? அப்படியா? இல்ல மச்சான், உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேல்ல. எனக்கும் கிருத்தி மேல ரொம்ப நாளா ஒரு 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 கண்ணனே வச்சுக்கேன். டேய் யாரா நீ? அதான் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நானும் ஒரு ட்ரையை போட்டு பார்ப்பேன்ல. டீசெண்டா தானே கேட்டேன், எதுக்கு அடிக்கிறான்? டேய் நீ கேட்ட விதம் டீசெண்டா தான்டா இருந்துச்சு, ஆனா நீ கேட்ட விஷயம் தப்பு. டேய் டூடுங்களா, பிளாட்ஃபார்ம்ல படுத்துறவங்க மறக்காம ஏத்திட்டு போயிடுங்க. சரி வா, நம்மளும் கிளம்பலாம். டேய் இருடா, டிரைவர் வரட்டும். எதுக்குடா டிரைவர்? அவன் குடிச்சிருந்தா வண்டி ஓட்ட மாட்டான். ஏவா? அஞ்சலிக்கு பிடிக்காது. இவர் அக்கா கிட்ட பேசவே மாட்டாராம், ஆனா அவங்க சொல்றத மட்டும் கேட்பாராம். கிளம்பு, நானே ஓட்டுறேன். நீ தான் குடிச்சிருக்க, அவன் உன்னே ஓட்ட விட மாட்டான். வா காரு, டிரைவர் அங்கில் வரட்டும். Thank you for calling Kritika. Please wait while your call is being answered. The person you are dialing is unavailable to take calls right now. ஒரு 3 வருஷம் நான் ஊர்ல இல்ல,
அதுக்குள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் வரைக்கும் வந்திருக்க. டேய் உன்னதான் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் மாத்திட்டாடா வெற்றி. தலை கீழே மாத்திட்டா. தெளிவா சொல்லு, எதை மாத்தனா, எப்ப மாத்தனா? தோ என்னைக்கு இந்த வோடஃபோன் நாயை கழட்டி விட்டு ஜூசுக்கு மாறினாங்களோ அப்ப மாத்தனா. காலையில இருந்து கொய்யம் கொய்யோன்னு நான் என் ஆளை பார்த்துட்டேன். ஆளா? இவ்ளோ ஹாட்டா ஒரு டாக்டரை பார்த்ததே இல்லடி. எப்படியா செலக்ஷன்? நான் ப்ரௌஷர் குடுக்குற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறேன். நோ நம்மள பாக்குறான். இதெல்லாம் ரொம்ப ஓவரே. அதை கட்டி பிடிக்கும் போதே தெரியும். போயிடு. கான்ல இருக்கியா? ஏய் மாட்னாடி. ஹாய், ஐம் அர்ஜுன். இப்போ எதுக்காக என்ன வந்து ஹக் பண்ண? நல்லா கேளுங்க சார். ஏய் பாடுங்கடி. இதுல தப்பான பாட்ட பாடுடி. சரி, ப்ரமோஷன்ஸ்ல ஓகே. அதுக்கே அவ்வளவு தூரம் வரணும்? சி, ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். இந்த நரன் மீச தாடியை வச்சுக்கிட்டு எதனா பசங்க வந்து ஹக் பண்ணாலே எனக்கு ஒரு அலர்ஜி. இப்போ வேணா பாருங்களேன். என்னடி பண்றானுங்க? சோ நீ உன் மாஸ்க் ரிமூவ் பண்ணு. நீ பொண்ணா இருந்தா நான் இப்படியே போயிடுறேன். நீ பையனா இருந்தா இங்க நடக்கிற சீனே வேற. ஐயோ நான் பொண்ணுதான். யாரு வேணாலும் வாய்ஸ மாத்தி பேசலாம். ஐயோ என்னோட அதிகமா முடி வச்சிருக்காண்டி. இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கே. கிருத்தி போலாம். போ 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 போ. சார், வாட்ஸ் ஹேப்பனிங்? Why humming? இவன் கோஆர்டினேட்டர் யாருன்னு பாரு. இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. இது குண்டு கியூட்டா இருக்குல்ல. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாதான் லுக்கே விடுவா. இவ கட்டி வேற பிடிச்சிருக்கா. கன்ஃபர்ம்ட். சோ தேடி கண்டுபிடிச்சிட்டியா? கையில காலியாவது உண்டு கூட்டு வர சொன்னா இப்ப 2 மணி நேரமா செல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. பேசணும்னு கூட்டிட்டு வந்த. வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்க. உனக்கு இப்படியே சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே, அன்னைக்கு ஹக் பண்ணது தப்புதான். ஏன் பசங்க மட்டும்தான் சைட் அடிக்கலாமா? ஒரு பையன் கியூட்டா அட்ராக்டிவா இருந்தா நாங்க சைட் அடிக்க கூடாதா? சொல்லு, சைட் அடிக்க கூடாதா? ஹேண்ட் ஷேக் பண்ண கூடாதா? ஹக் பண்ண கூடாதா?
அதான் இட்ஸ் ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல ஒரு சின்ன whatever. உனக்கு வேற என்ன தெரியணும்? இது புஸ்ஸுனா இதான் ரொம்ப நேரம் ஆகுது. சரி ஓகே. என் பேரு கிருத்திகா ராவ். ஃபைனல் இயர் விஸ்காம் படிக்கிறேன். மாடலிங் தான் இன்ட்ரெஸ்ட். டிவி ஆட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டீசெண்டா படிப்பேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு எப்பவுமே என்ன சுத்தி நிறைய பேர் இருக்கணும். ஐ ஹேவ் a lot of friends. போதுமா? இதுக்கு மேலேயும் தெரியணும்னா உங்ககிட்ட என் நம்பர் இருக்கு. யூ கேன் கால் மீ எனி டைம். ஃப்ரெண்ட்லியா? Actually, we can be very good friends. I love you, Kritika. And I think I've fallen for you. Seriously. சொல்லிட்டா மூஞ்சி மாறுது பார். இதை சொல்ல தான் கூட்டிட்டு வந்தேன். உன் கூட ஃப்ரெண்ட்ஸை பழகோ இல்ல முஸ்தபான்னு பாடுவோம்லாம் என்னால முடியாது. போலாமா? எங்க நீங்களும் போறீங்க? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா அது? இல்ல உட்காருங்க. மொட்டை பசங்களாவே இருந்தா தன் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்ல. கிருதி ஒரு நிமிஷம். நான் பேச மாட்டேங்கிறேன், பார்த்துட்டே இருக்கேன்னு சொன்னேன். நான் பேசணும்னு நினைக்கிறத பேசிட்டேன். இப்போ நீ தான் பேச மாட்டேங்கிற. அர்ஜுன், சி நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் உன்னை இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்த உடனே நீ தான் ஃபிக்ஸ் ஆயிட்ட. நீ என்ன 2 தடவை பார்த்துருக்கல? உனக்கு அந்த மாதிரி எதுவும்? சரி நீயே சொல்லு. இன்னைக்கு நான் பேசலங்கிறது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஏன் சொன்னேன்? நான் கேட்கலையே. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பிடிக்கலன்னா விடிய விடிய ஃபேஸ்புக்ல உட்காந்து என்ன தேடி இருக்க மாட்டேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு ஏதோ ஒரு மொக்க போஸ்ட தெரிஞ்சோ தெரியாமலோ லைக் பண்ணிருக்க மாட்டேன். இது என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு ரியலைஸ் பண்ண டைம் வேணும்னா அந்த டைம் கொடுக்க நான் ரெடி. ஆனா ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. இனிமே நான் உன்னை அடிக்கடி மீட் பண்ணுவேன், பேசுவேன், டெக்ஸ்ட் பண்ணுவேன், உன் கூடவே இருப்பேன். நீயும் நோ சொல்ல மாட்டேன். அது உனக்கும் தெரியும். உனக்கு என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லு. மேடம் நீங்க சொல்லுங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரா கேஸை நீங்க நேர்மையா தான் முடிச்சீங்களா? இல்ல டிவில அவன் சொன்ன மாதிரி அது ஒரு கவர் அப் ஆபரேஷனா? அவன் எங்க உங்க பேரை யூஸ் பண்ணுவோம்? ಅಂಜಲಿ ಮೇಡಮ್ ಮಾತಾಡಬೇಕು ಸರ್. ப்ளீஸ் see எங்க நாம் படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மீடியா கிட்ட பேசக்கூடாது. பட் ருத்ரா இஸ் டெட். அதான் உண்மை. அப்ப ஏன் சார் எவனோ ஒருத்தன் பண்ணாத கொலைக்கு சொந்தம் கொண்டாடணும்? இவன் கொலையே பண்ணல நான் சொல்ல. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள் பண்ண ருத்ரா இவன் கிடையாது. சார் அவன் ருத்ராவோ இல்லையோ டிவில இன்னைக்கு அடுத்த கிட்னாப் அண்ட் சேலஞ்ச் பண்றான். என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டீங்க சார்? புடிச்சிருவீங்களா? தி என்டையர் சிட்டி இஸ் ஆன் அலர்ட். செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்கோம். சிட்டில மொத்தம் 105 இடத்துல செக் பாயிண்ட்ஸ். எல்லா ஏரியாலயும் போலீஸ் சர்வேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிட்னாப் நடக்காது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். சார் நம்ம கேக்குற क्वेश्चनக்கெல்லாம் டக்குன்னு அவரே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம அவரே கேட்டிருக்கோம் போலயே. This meeting is over. Thank you. சீஃப் செக்ரட்டரி வேற 3 தடவை கால் பண்ணிட்டாரு. மீடியாவே இந்த கேஸை ஓவரா சென்சேஷனைஸ் பண்றாங்க. We are running out of time. சார் கேஸை ஏன் கிட்ட கொடுங்க. I'll get that. No Mr. Gowda. Let her do it. Anjali, are you sure? இதெல்லாம் ransom-க்காக பண்ணலையா? இல்ல சார், அவன் நோக்கம் அது இல்ல. He wants to tease the department. முதல் வாட்டி நம்ம சிபிஐ வண்டியிலேயே அவன் பணத்தை கொண்டு வர வச்சான். இன்னைக்கு நம்ம ஆஃபீஷியல் பிரஸ் மீட் நடக்கும்போது குரூப் மெசேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த மீடியா நம்மள ஒரு டம்மி மாதிரி பார்க்கணுங்கிறதுக்காக தான் செய்றான். But Anjali, I'm counting on you. இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு அந்த சைக்கோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். Sure sir. மேடம், இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர் வந்திருக்காரு. நாகேஸ்வர் ஃபர்ஸ்ட் நடந்த விக்னேஷ் ஹெக்டே கிட்னாப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. ஓ எஸ் எஸ் கம். இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர் கிரைம் பிரான்ச் மேடம். உட்காருங்க. ரொம்ப டீடைல்டா டெப்தா இறங்கி அனலைஸ் பண்ணிருக்கீங்க மேடம். வெரி குட் ஒர்க், வெரி குட் ஒர்க். எந்த ஒரு கேஸையும் இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம் நாகேஷ். அதுக்கு தானே சம்பளம் வாங்குறோம். கரெக்ட் மேடம். வெல் செட், வெல் செட். கமிங் டு த பாயிண்ட்,
நீங்க கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபுல்லா பார்த்தேன். உங்களுக்கு இல்லாட்டியும் நானும் ஓரளவுக்கு இறங்கி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் மேடம். சிடி மூலமா த்ரெட் வீடியோ வந்ததா எழுதிருக்கீங்க. அந்த சிடி ஏன் அட்டாச் பண்ணல? சாரி மேடம், மறந்துட்டேன். இப்போ கொண்டு வந்திருக்கேன் மேடம். ஏய் இடியட், குடு. ஒன்னும் இட்ஸ் ஓகே. எனக்கு தேவை 2 கோடி. நோ போலீஸ், நோ மீடியா. என்னாச்சு மேடம், ஏன் பாஸ் பண்ணீங்க? அது தானா ஸ்டக் ஆயிடுச்சு. பிளேயர் ஃபால்ட் போல. பட் மேடம், கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாய்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நடிகர் அமிதாப் பச்சன் சாரோட வாய்ஸ் மாதிரி இல்ல? சோ அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணீங்களா? மேடம், இயர்லி 100 crore சம்பாதிக்கிறாரு. அவரே மேடம் இதெல்லாம் பண்ண போறாரு. பட் அவரை மாதிரியே டிவி ஸ்டேஜ்ல எல்லாம் வாய்ஸ் பேசுற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு 32 பேரை கூட்டிட்டு வந்து கம்ப்ளீட்டா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். பாப்பா, அவங்க யாருமே இல்ல மேடம். வீடியோல வர்றவர் போட்டிருக்கிற மப்ளர் பாத்தீங்களா, புதுசு. சோ லாஸ்ட் 1 வீக்குள்ள தான் அதை வாங்கியிருக்கணும். ஊருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கடை விடாம மப்ளர் விற்கிற அத்தனை பயலையும் கொண்டு வந்து தரோவா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். கிட்டத்தட்ட 130 பேரு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் அடிச்செல்லாம் விசாரிச்சாச்சு மேடம். பட் அதுவும் ஒரு டெட் எண்ட் ஆயிடுச்சு மேடம். இந்த ஒரு வீடியோல அவ்ளோ க்ளூஸ் இருக்கு. நீ முட்டாள்தனமா சம்பந்தமே இல்லாம அப்பாவிங்களை தூக்கிட்டு வந்து அடிச்சு என்கொயரி பண்ணிருக்க. உங்களுக்கு யாரையா பப்ளிக் மேல கை வைக்கிற ரைட்ஸ் கொடுத்தா? இங்க ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. வாட் இஸ் இட்? நியூஸ் ஃபார் தி டெஃப் அண்ட் டம்ப். ஈவினிங் 6 மணிக்கு வர நியூஸ். விக்னேஷ் ஹெக்டே கோல்ஃப் கோர்ஸ்லேருந்து கடத்தப்பட்ட டைம் 5:15. ஸோ கோல்ஃப் கோர்ஸ்லேருந்து 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இதை அனுப்பியிருக்கான். ஸோ கீப்பிங் இன் மைண்ட் மெயின் சிட்டி, வீக் டே டிராஃபிக் வேற, 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் அவன் போயிருக்க முடியும். அண்ட் லுக் அட் திஸ், CO தெரியுது. அண்ட் விண்டோட ரிஃப்ளெக்ஷனில் IBA இன்வெர்டடாக இருக்கு. ஐபேக் ஐஸ்கிரீம்ஸோட இவ்வளோ பெரிய ஹோர்டிங். நீ நினைச்சிருந்தா உனக்கு குருவி சைஸ்ல இவ்வளோண்டு மூளை இருந்திருந்தா 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இந்த ஹோர்டிங் எங்கெல்லாம் இருந்ததுன்றத வச்சு அவன் அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம். சாரி மேடம். நான் ஜஸ்ட் கெட் அவுட். இமிடியேட்டா அந்த இடத்தை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், DNA ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த விஷுவலை பாருங்க. சுத்தி கவர்ஸ் போட்டிருக்கான். எந்த ட்ரேசஸும் கிடைக்காது. அண்ட் யூ நோ வாட், அவன் நம்மளை ஹேண்டில் பண்ற ஸ்டைலை வச்சு சொல்றேன். இவ்வளோ சிம்பிள் க்ளூஸ் கொடுத்துட்டு போற ஆள் அவன் கிடையாது. அவன் மோட்டிவே இந்த கேஸ் போலீஸ்ல இருந்து CBIக்கு மாறணுங்கிறது. He's playing a different game. Stop it! Just go! Oh, be back. Who's that? K02G9341. ஆமா, இட்ஸ் a 5 series. ஓகே மேடம், இது மினிஸ்டர் சன் ஸ்வரூப்போட கார் தான். மினிஸ்டர் சன். சார், ஸ்வரூப் கார்ல இல்ல. என்ன எங்க என் பையன்? சார், லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. மினிஸ்டர் சார், உங்க பையன் டிக்கில தான் இருக்கான். பூட் திறக்க வேண்டாம் சொல்லுங்க. ஏய் ஸ்டாப். ஏன் திறக்க கூடாது? பேக் சீட் கீழே சில போட்டோஸ் இருக்கு, எடுத்து பாருங்க.
கஸ்டமைஸ்ட். அவ்வளோ கேர் எடுத்து உங்க பையனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது. பாம்ப் ஸ்குவாட் ஆன் தி வே மேம். அந்த பாம்ப்ல இருந்து டிக்கியோட எல்லா பக்கத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. கார் லைட்டா அசைஞ்சு அந்த வயர்ஸ் டிஸ்டர்ப் ஆனா கூட 200 meters ரேடியஸ் ஆவறதுக்குனே கூட்டமா வரானுங்களே. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஹலோ ஹலோ, என் பையனை விட்டுடு. என் பையனை விட்டுடு. ஹலோ ஹலோ. எனக்கு இந்த ஃபோர் பிளே எல்லாம் பிடிக்காது. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். சுட சுட ஒரு 1000 கோடி உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிருக்காங்க. நேத்து பாவம் 4 பேர் டிவியில புலம்பிட்டு இருந்தாங்க. இல்ல, அதெல்லாம் போய் நான் அவங்க எல்லாரும் மேலேயும் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கேன். எல்லாம் தேச துரோகிங்க. நியாயத்தை எவன் பேசினாலும் தேச துரோகின்னு தூக்கி உள்ள வச்சுட்டா எப்படி சார்? சரி, அதை விடுங்க. எனக்கு தேவை 2 கோடி. உடனே 2 கோடியான வாயை புழக்காதீங்க. பையன் ஆசைப்பட்டான்னு ஹிந்தி நடிகையோட பிரைவேட் ஜெட்ல அப்பனும் மகனும் அடிச்ச கூத்துக்கே பில்லு 5 கோடியாம. பையன் ஆசைக்கே 5 கோடினா உயிருக்கு 2 கோடி பெருசு இல்லையே. சரி, எப்ப வேணும்? எங்க வரணும்? நோ சார், யூ டோன்ட் கம் சார். அட டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட், ஒரு பைபாஸ் வேற பண்ணிருக்கீங்க. ஐ வாண்ட் சம்மன் டு ப்ளீஸ் பெட்டர். அஞ்சலி கேஷ் அஞ்சலி கொண்டு வரட்டும். She's been waiting to meet me. நான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி கேஷ் வாங்கி எங்க எப்பன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். பரவாயில்ல, ಕುಂದಳ್ಳಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ 2 ಕೋಟಿ ಎತ್ಕೊಂಬ. ಬೇಗ ಹೋಗು. அஞ்சலி, எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது. நீங்க மட்டும் சொல்ற இடத்துக்கு தனியா போய் அது கொடுத்து வந்தா போதும். எனக்கு என் பையன் சேஃபா வேணும். ஓகே சார். இந்த மீடியா க்ரௌட் எப்படி நியூஸ் போச்சு? அவன் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஓகே, திஸ் இஸ் தி பிளான். கேஷ் வாங்கிட்டு நான் தனியா என் கார்ல வரேன். நீங்க 8 பேர் யாருக்கும் தெரியாம எனக்கு முன்னாடி போய் அந்த இடத்த வாட்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது க்ரௌடடான இடத்துக்கு தான் எனக்கு கூப்பிடுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். Exactly another 20 minutes நம்ம மீட் பண்ண போறோம். எப்படி ஃபீல் பண்ற? I'm pretty excited. I am excited too. கிளம்பு. கவன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன். என்னானாலும் என் ஆர்டர்ஸ் இல்லாம யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ரேச்சல் கம் இன். எஸ் மேம். ஸ்டே அலர்ட். இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணு. கீப் மீ அப்டேட்டட். ஓகே மேம். நீ என்ன பார்க்க துடிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப என்ன கிழிச்சிட்டு கியூவை வயலேட் பண்ற. கியூல வா. இப்படிதான் காட்டுல ஒரு தந்திரக்கார ஹைனா இருந்துச்சான். ஹைனா தெரியும்ல, கழுத புலி. அதுக்கு இந்த சிங்கத்தை டம்மி பண்ணி அவமானப்படுத்துறது நான் அவ்வளவு பிடிக்குமா? Don't we look more like the சிங்கம் and the hyena? Hey, பாத்தியா மணி அடிக்குது. என்ன மறுபடியும் மணி அடிக்குது? எல்லாத்தையும் சரண்டர் பண்ண அஞ்சலி. ஓ, வெப்பன்ஸ். She is a CBI officer. அவங்களை விட சொல்லுங்க. Main gate security sees a CBI officer. Leave her. Keep walking. அஞ்சலி, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைச்சதா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கடைசிக்கு வா. அஞ்சலி, can you hear me? நம்ம கதைக்கு வரும். பொதுவாவே இந்த சிங்கத்துக்கும் ஹைனாவுக்கும் ஆகாது. ஏன் தெரியுமா? இந்த ஹைனாவுக்கு சிங்கத்தோட எற மேலையும் மரியாதை மேலையும்
எப்பவுமே ஒரு கண். சிங்கம் பதுங்கி வேவு பார்த்து குறி வச்ச இறைய அடிச்சதுக்கு அப்புறம் அதோட உழைப்பெல்லாம் வீணடிக்கிற மாதிரி ஹைனா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இறைய தட்டி பறிச்சிடும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹைனா தங்கிட்ட சிக்கி செத்துறாதான்னு நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்துச்சு. லைக் 1 2 3 4 5 6 7 and 8. இத திரும்ப திரும்ப இந்த ஹைனா பண்ணிக்கிட்டே இருக்க சிங்கத்து மேல இருந்த பயமும் மரியாதையும் காட்டுல குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. And you know what? அதுல அந்த ஹைனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. And then came the D-Day. அந்த 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த ஒரு நாள் வந்துச்சு. நேரம் நெருங்க நெருங்க முடிவு என்னவா இருக்கும்னு நினைச்சு மொத்த காடம் அரண்டு போயிருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? Now stop. Train layer. எங்க இருக்க நீ? ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றேன். கம் ஃபாஸ்ட். ஃபாஸ்டர். 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 பேக் எடுத்துட்டு கீழே இருக்கு. I said get down. Now. Madam, madam. So sad. Ready? Time to meet. என்னாச்சு? Power shut down ஆயிடுச்சு மேம். Will be back immediately. Hello, power unit, power unit. Hi, Anjali. Rudra. Cash? See you soon. Rachel! Rachel! Key. Don't waste time. Give me your gun. நீ GPS track பண்ணு. Yes, ma'am. அடுத்த ஸ்டேஷன்ல டீம் இறங்க சொல்லு. Follow him. I want him at any cost. Yes, ma'am. சார் கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஏதாவது சொன்னானா? பாம்பு எப்ப டிஃப்யூஸ் பண்ணுவான்? ஏதோ சொல்லு சார். என்னுடைய ஒரே பையா இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இல்ல? Go straight. Go. Left, left. Okay, stop. அவன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். 500 meters distanceல தான் இருக்கான். Hold fire. Minister sir, cash received with thanks. Bomb defuse பண்ணிட்டேன். அஞ்சலி வெயிட். ஏய் வெளியாடாத. என் பையன் எங்க? நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேனே. சாரி சார், எந்த காரணம் தப்பா சொல்லிட்டு. பையன் சேஃபா அஞ்சலி கார்ல இருக்கான்.
என்னாச்சு? இஸ் இட் சேஃப்? டேய், நீ இன்னும் பணம் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேனே. என்னோட ஒரே பையன்டா. வாட்? என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்ட? நான் உன் கார்ல வைக்கும்போது உயிரோட தான் இருந்தான். துடிச்சிட்டு இருந்தவனுக்கு 1 hour சிட்டியை சுத்தி காமிச்சேன். நெக்ஸ்ட் டைம் ஆவது கொஞ்சம் அலர்ட்டா இரு. யூ டீலிங் வித் லைவ்ஸ். இப்ப சார் எவ்வளவு ஃபீல் பண்றாரு பாரு. சார் சாரி சொல்லு. சார், திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட். இந்த கொலை என் கணக்குல செத்துற போறீங்க. இப்போவே ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுவேன். இவ இனிமே எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க கூடாது. இவள மாதிரி தகுதி இல்லாதவ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. சார் ப்ளீஸ் சார். மேடம், உங்க காரை சீஸ் பண்ணா கீழே கொடுங்க. மேடம்